ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 பேதுரு 3 அதிகாரம் 9 1 Peter chapter 3 verse 9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் நமக்கு தீமை செய்தால் நாம் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. ஒருவர் நம்மை உதாசீனப்படுத்தினால் நாம் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. காரணம் என்ன? அப்படி செய்வதனால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Dear children of God, the word of God says, if somebody does evil to you, don't do evil to them. If somebody insults you, don't insult them. Because we are called to receive blessings. We need to bless them, even though they do evil things, even though they insult us. We need to bless them. That is what the characteristics of our Lord Jesus Christ. He pleaded for forgiveness of all those people who did evil to him. The same way, we need to be like Jesus so that we will receive the blessings. Whatever they sow, they will reap. If they insult you, they will be insulted by someone else. So believe it. It is word of God. When David had many opportunities to kill Saul, he did not do it. We know Saul was after David's life. He wanted to kill him. But David did not kill him. We need to believe it. Joseph, even though his brothers did evil to him, Joseph did good to them. That is what the characteristics of God's children. Today, vengeance belongs to God. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. நாம் பழி செய்ய வேண்டாம். அவர் ஆக்கினை தீர்ப்பு செய்யும்படிக்கு நாம் விட்டுக் கொடுப்போம். பிற மனிதர்கள் உங்களுக்கு செய்கிற தீமைகளை கர்த்தர் ஆக்கினை தீர்ப்பு செய்து நியாயம் செய்வார். கர்த்தரிடத்தில் விட்டுக் கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறோம். நிச்சயம் அவர் நமக்கு நன்மை செய்வார். God will do something good for us when we follow these words. He will not let the righteous stumble. நீதிமான் ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். நம்முடைய தேவன், அவரை விசுவாசியுங்க. அவர் நமக்கு நன்மை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு உயர்வான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நாங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஞான இருதயம் உள்ளவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.